ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. போக்குவரத்து விதிகளை மீறினால் புதிய முறையில் அபராதம் வசூல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சென்னையில் போக்குவரத்து விதிமீறலில் சிக்கி அபராதம் விதிக்கப்பட்டால் இனி QR கோடு மூலம் அபராதம் செலுத்தலாம் என பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவதை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் விதிகளை மீறுபவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அபராதம் வசூலிக்கப்படுகிறது. இருப்பினும் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் சமீபத்தில் இதற்கான அபராத தொகைகளும் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டது. ஆனாலும் அதிவேகமாகவும் ஆபத்தை விளைவிக்கும் வகையிலும் வாகனங்கள் ஓட்டுவது, ஹெல்மெட் அணியாதது உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களில் பலரும் ஈடுபட்டே வருகின்றனர். இதனிடையே சிக்னல்களில் பொருத்தப்பட்டிருக்கும் CCTV கேமராக்களின் மூலம் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது தொடர்பாக சென்னையில் மட்டும் தினமும் சுமார் 6000 வழக்குகள் பதியப்படுகின்றன. அவ்வாறு வழக்குகள் பதியப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் நபர்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பேடிஎம் உள்ளிட்ட சேவைகள் மூலம் தங்களுக்கான அபராத தொகையை செலுத்தும் நடைமுறை கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் பயன்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் சென்னையில் போக்குவரத்து விதிமீறலில் சிக்கி அபராதம் விதிக்கப்பட்டால் இனி QR கோடு மூலம் அபராதம் செலுத்தலாம் என பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வசதியை சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு SBI வங்கியுடன் சேர்ந்து அறிமுகம் செய்துள்ளது. அதாவது அபராதம் செலுத்த வேண்டிய நபர்கள் e-challan.parivahan.gov.in என்ற இணையதளம் வாயிலாக அபராத தொகையினை செலுத்தலாம் என சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு நேற்று தெரிவித்தது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.